சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல திடீரென்று இரண்டு கட்சிகளோட பரபரப்புக்கு பஞ்சம் இல்லைன்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக திடீர் பரபரப்பு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இரண்டு கட்சி தலைவர்களும் முக்கியமான தலைவர்கள்லாம் சந்தித்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழகத்தின் சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் திடீரென எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் செய்தார். இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு பேசும் பொருளாக ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கூட இது தெரியாது. அதாவது உட்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இது தெரியாமல் போயிடுச்சு. இதை கூட பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீரெனே பேசும்போது, அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்காரு, அவர் யாரை சந்திக்க போயிருக்காரோ அவர்கிட்ட தமிழகத்தை பற்றி சில கோரிக்கைகள்லாம் வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சட்டப்பேரவையில் பேசும்போது தான் செய்திகள்லாம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட முக்கியமானவர்களை சந்திக்க வந்திருக்கீங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டார். பின்னர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்று தெரியாமல் கேட்கிறீர்களா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கிட்டே கேள்வி கேட்குறாரு. ஏன்னா நான் கட்சி அலுவலகத்தை பார்ப்பதற்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கூறின எடப்பாடி பழனிசாமி அங்கேருந்து புறப்பட்டு சென்றார். இதை பிறகு பார்த்தீங்கன்னா, புதிதாக திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்துக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சி ஆட்கள்லாம் சந்தித்து பேசுகிறாரு. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் டெல்லி சென்ற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இல்லத்தில் மார்ச் 25 சந்தித்து பேசுகிறாங்க. இந்த சந்திப்பானது சுமார் 2 மணி நேரம் நடக்குது. இந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் தனியாக பேசியதாக கூறப்படுகிறது. EPS உடன் கட்சியோட முக்கிய தலைவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா தம்பிதுரை, SP வேலுமணி, KP முனுசாமி, அதே போல் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய CV சண்முகம், இவங்களாம் உடன் இருந்திருக்காங்க. அமித்ஷா இல்லத்திலிருந்து வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் கேட்ட கேள்வி எதுவுமே பேசாமல் பதிலளிக்காமல் புறப்பட்டு சென்றுட்டார். இதற்கிடையில ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அதுதான் பெரிய ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தோம்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவை ஒன்று வெளியிடுறார். 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும், அதாவது ஊழல் புயல் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தமிழிலும் இந்தியிலும் பதிவிடுறாரு அமித்ஷா. இதுவும் ஒரு பேசும் பொருளாக மாறிடுச்சு அரசியல் களத்தில். இந்த சந்திப்பிற்கு முன்னதாக பாஜக மாநிலத்தில் அண்ணாமலையிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, எல்லோருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உரிமை உள்ளது. சந்தித்த பிறகு குறிப்பாக கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன். இப்போது பதில் சொல்ல என்னால் முடியாது. நான் அப்படியே சொன்னாலும் அது தவறாகிவிடும் என்றும் அவர் சொல்றாரு. எதையும் முடிச்சு போட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லைங்கய்யா. ஒருவேளை சந்திப்பு நடந்த பிறகு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். ஆனா இன்னைக்கு நான் சொன்னா அது தவறா போயிடும். திமுகவை அகற்றப்பட வேண்டும் என எல்லோரும் விரும்புகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் இணையலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே போல இந்த தேர்தல்களும் பார்த்தீங்கன்னா தற்போது வரக்கூடிய தேர்தல் வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். இந்த முறை திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என 5 முனை போட்டிகள் நிலவும் சொல்றாரு. அதே போல 5 முனை போட்டி 3 முனை போட்டியாகவும் மாறும் என்பதை பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அதிமுக பாஜக அவங்களாம் கூட்டணிலாம் வச்சுட்டாங்கன்னா ஒரு போட்டி நிலவும், அதே போல இல்லைன்னா ஒரு போட்டி இருக்கும் அப்படின்றாரு. அதிமுக பாஜகவும் இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டிட்டாங்க. அந்த கூட்டணியில் அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக, புதிய தமிழகம் கட்சி, அதே போன்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, பல்வேறு கட்சிகள் இதில் இணைந்து இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த கூட்டணி தேனி நாடாளுமன்ற தொகுதியை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் தோல்வியை சந்தித்தது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேனியில் யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் OPS அவருடைய மகன் OP ரவீந்திரநாத் மட்டுமே வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு. அதன் பிறகு 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி களத்தில் இருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா தேர்தலில் அதிமுக வெறும் 66 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றாங்க. பாமக 5 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜக 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த நேரத்தில் இடம் பிடித்திருந்து சட்டமன்றத்துக்குள்ளே அவங்களும் போகிறாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக அதிமுக இடையே பார்த்தீங்கன்னா உரசல் ஏற்படுகிறது. என்ன உரசல்னா, முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களையும் ஜெயலலிதா குறித்தும் அண்ணாமலை பேசிய பேச்சுகள் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை கோபத்தை ஏற்படுத்தியது என்று சொல்றாங்க.
அதுதான் விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கட்சியும் சார்ந்தவர்கள் மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டாங்க. செய்தியாளர்கள் சந்திப்பும் போதும் 2 பேரும் மாற்று கருத்துக்கள் எல்லாம் கூறிட்டு இது ஒரு வார்த்தை போராக போயிடுச்சு. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு என்ற மாநாட்டை அதிமுக நடத்தியது. இந்த மாநாட்டை பற்றியும் எடப்பாடி பழனிசாமியை குறித்தும் அண்ணாமலை விமர்சித்து பேசினார். அந்த பேச்சு அதிமுக தலைவர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா, செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டுறாரு. இந்த கூட்டம் கூட்டிய பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவுடன் பாஜகவும் அதிமுக கூட்டணி வேண்டாம், நம்ம தனித்து போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனை உடனடியாக என்ன பண்ணுறாரு, இந்த கூட்டத்தெல்லாம் முடித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து அறிவிச்சிடுறாங்க, நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி இனி இல்லை, வரும் காலங்களிலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிடுறாரு. அதன் பிறகு கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது இரு கட்சிகளுமே வெவ்வேறு கூட்டணி அமைத்து போட்டிட்டார்கள். இந்த போட்டியிடும் போது பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில் திமுக கூட்டணி அனைத்து இடங்களையும் கைப்பற்றி நாடாளுமன்றத்துக்கு சென்றுட்டாங்க. இதன் பிறகும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அதிமுக தலைவர்கள் எல்லாருமே பேசி ஒருமித்த கருத்தாக ஒரு முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. அதே போல் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டணிக்கு வரலாம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கடந்த சில தினங்களாக பார்த்தீங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பும்போது அதை மறுக்காமல் கூட்டணி பொறுத்து எல்லாம் தேர்தல் காலங்களில் தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்ல ஆரம்பித்தார். அப்போதே என்னடா இது திடீர்னு பெல்டி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. இதற்கிடையிலேயே கோயம்புத்தூரில் வந்த அமித்ஷாவை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சந்தித்ததாக செய்திகள் வெளியாகி அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. இந்த நிலையில் இந்த பரபரப்புக்கு மத்தியில் தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்தித்த நிகழ்வும் நடைபெற்றது. தமிழக அரசில் மிகவும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா, டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அப்போது பேசும்போது அதிமுகவை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்துவது ஒன்றுதான் குறிக்கோள் அப்படின்னு சொல்றாரு. திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அதிமுக எல்லா முயற்சியும் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேர்தல் நேரத்தில் அமையும் சூழலை பொறுத்துதான் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம் என்றும் தெரிவித்த அவர், இதனிடையே பாஜகவுடன் கூட்டணி இல்லையா என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்ப, தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரை எந்த கட்சியும் நிலையாக இருந்ததில்லை என்று சொல்றாரு. அப்ப ஏற்கனவே கூட்டணியை வைக்க மாட்டோம்னு சொன்னவங்க திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குது உண்டா? இது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அது இப்ப எப்படி சொல்ல முடியும்? அமித்ஷாவுடன் அரசியல் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என செய்தியாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் மேல் உள்ளது, எல்லோரும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி அமைப்பார்கள். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. எங்களின் கொள்கை என்றுமே நிலையானது என்பது, அதே போன்று சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறும் அப்படின்னு சொல்றாரு. அது எதுனா கூட்டணி தான் மாறும்னு சொல்றாரு. திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா திமுக தான் இருக்குமா அப்படின்றது உறுதியா இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் அமித்ஷா அவர்கிட்ட பல கோரிக்கைகளை வச்சிருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும். கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நீர் ஆதாரத்தை குறித்தும் பேசியிருக்காரு. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்ததாக அந்த கோரிக்கையை வைத்ததாகவும் அதில் சொல்றாரு. தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் தான் தெரிவிக்கப்படும். அதே போல நாங்கள் செய்தியாளர்களையும் கூப்பிட்டு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செய்தியாளர்களையும் பத்திரிகையாளர் அழைத்து தெரிவிக்கப்படும். நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணையுமா என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தாலும் கூட ஒரு சில அரசியல் கட்சிகள் இவர்களுடைய கூட்டணி உறுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இருந்தாலும் தேர்தல் நேரங்களில் முழுமையான முடிவு எட்டப்படும். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறார்களா அல்லது கூட்டணிகள் மாறுகிறதா என்பதை நாம் தேர்தல் வரை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.